இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்ப்பரேட் ஸ்டோரியும் அதன் பின்னணியில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு மிக சுவாரஸ்யமான திரைப்படம் பற்றியும். இந்த பிராண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ். உலகம் முழுக்க ரெஸ்டாரண்ட் செயினா பரவி இருக்கிற மெக்டொனால்ட்ஸ் ஆரம்பிச்சது என்னவோ ரிச்சர்ட் அண்ட் மாரிஸ் மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ் தான். ஆனா வருஷத்துக்கு $26 பில்லியன் டர்ன் ஓவர் செய்யற மெக்டொனால்ட்ஸ் அவங்களுக்கு சொந்தம் இல்ல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஆளுக்கு $1 மில்லியன் தான். அப்போ இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த கதையா சொல்ற படம் தான் த ஃபவுண்டர். இந்த மாதிரி கார்ப்பரேட் கதைகள்ல சினிமாக்கள்ல நமக்கு நிறைய பிசினஸ் ஆங்கிள்ஸ், வியூகங்கள், வியாபார தந்திரங்கள்னு நிறைய நாலேஜ் இன்சைட்ஸ் இருக்கும். இந்த படத்துல கதையை ஓபன் பண்ற விதமே அட்டகாசமா இருக்கும். மெக்டானல்ட்ஸ் உருவான கதையை எப்படி வேணா சொல்லியிருக்கலாம். மில்க் ஷேக் மிஷின் விற்கிற சேல்ஸ்மேன் ஒருத்தரோட ஆங்கிள் இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. போற இடத்துலாம் ஒரு மிஷின் விற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவருக்கு திடீர்னு 8 மிஷின் ஆர்டர் வருது. யாரா இது அப்படின்னு அவர் நேர்ல போய் பார்த்தா அதான் மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ் ஆரம்பிச்ச முதல் ரெஸ்டாரண்ட். அங்க ஸ்பீடி சர்வீஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு புது அணுகுமுறையில ரெஸ்டாரண்ட்டை வடிவமைச்சு 1940லேயே பேப்பர் கப்பு, பேப்பர் பேக்குன்னு உட்கார சேர், டேபிள், பெஞ்ச் எதுவுமே இல்லாம கார்ல நின்று சாப்பிடுங்கடா அப்படின்னு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ். கூட்டமும் சேர், டேபிள்லாம் யாருக்குடா வேணும், நல்ல பர்கர் தான் வேணும் அப்படின்னு அம்முன்னு அம்முது. இப்ப மில்க் ஷேக் விற்க வந்த ஆளு இவ்வளவு ருசியான பர்கரை ஒத்த ரெஸ்டாரண்ட்லயே வச்சு விற்கிறது, ஊரெல்லாம் விற்க வேணாமாங்க அப்படின்னு சொல்ல நம்ம மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸோ ஊரெல்லாம் வித்தா இது இவ்வளவு ருசியான பர்கரா இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம மில்க் ஷேக் சேல்ஸ்மேனோ அண்ணன் தம்பிங்க கிட்ட நான் வேணா உங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஆனா இதை பிரான்ச்சைஸ் முறையில ஊரெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸும் இவன் என்னவோ சொல்றான், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அரை மனசா ஒத்துக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டை நீங்க பாத்துக்கோங்க, பிரான்ச்சைஸ் ரைட்ஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம மில்க் ஷேக் மாமா. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நம்ம மில்க் ஷேக் மாமா பேர் தான் ரே கிராக். தன்னோட வீடு அடகு வச்சு மெக்டானல்ட்ஸோட ஆரம்ப கால பிரான்ச்சைஸ் மாடலில் நடத்துறாரு ரே கிராக். ஆனால் பிரான்ச்சைஸ் முறையில் நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் திறக்கப்பட்டும் அவரால் வர்ற கமிஷனை வச்சு அவரோட வீட்டு கடனை அடைக்க முடியல. அப்படி வீட்டு கடனை அடைக்க முடியாம இஎம்ஐக்கு வாய்தா வாங்க போன ஒரு இடத்துல தான் அவர் ஹாரி சான்பான் அப்படிங்கிற ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆளை ஒருத்தரை பார்க்குறாரு. ஹாரி அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. ரெஸ்டாரண்ட் கமிஷனை மட்டும் வச்சு நீங்கள் காசு பார்க்க முடியாது, அதை விட ரெஸ்டாரண்ட்டோட இடத்த நீங்கள் வாங்கி அதை பிரான்ச்சைஸ்காரனுக்கு லீஸ் விட்டா நல்ல காசு பார்க்கலான்னு ஐடியா கொடுக்க, அதை நம்ம மில்க் ஷேக் மாமா மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ்ட்டு சொல்ல அவங்க நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துகிறோமா இல்லை ரியல் எஸ்டேட் நடத்துகிறோமான்னு கடிச்சு வைக்கிறாங்க. அவங்க ஒத்துக்காததுனால ரே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த இடத்த வாங்கி லீஸுக்கு விடுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியல. இங்கிருந்து ரே வேற என்னென்ன திலாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி கடைசியில் மெக்டொனால்ட்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பெரிய கம்பெனியை உருவாக்கி ஒரிஜினல் மெக்டொனால்ட்ஸையும் வாங்கினாரு அப்படிங்கிறத சொல்ற படம் தான் தி ஃபவுண்டர். மெக்டொனால்ட்ஸ் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி வெறும் செயின் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, உலகத்திலேயே இருக்கக்கூடிய பணக்கார டாப் ரியல் எஸ்டேட் கம்பெனியும் கூட. அவங்களோட ரியல் எஸ்டேட் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $50 பில்லியன். தி ஃபவுண்டர் 2016 வெளிவந்த இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட்.